கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் நாங்கள் ஏற்ற வேளை அல்லது ஏற்ற நேரத்துக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அநேக வழியில் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம், வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய நேரத்துக்கு நம்முடைய வேலைக்கும் ஏற்ற விதவது போல் அநேக காரியங்கள் நடப்பதில்லை. ஆனால் தேவன் அவருடைய வேலை வரும் பொழுது, அவருடைய நேரம் வரும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் யோவான் 2வது அதிகாரம் 4-5வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாணத்துக்கு அவரும் அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட கல்யாணத்துக்கு இயேசு போகிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. 4-5 வசனம், அதற்கு அங்கே இயேசுவினுடைய தாய் இயேசுவினிடத்தில் வந்து திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இயேசு அங்கே சொல்லுகிறார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஆண்டவர் அங்கே மரியாளினால் ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இயேசுவினிடத்தில் இங்கே திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லப்படுகிற பொழுது இயேசு சொல்லுகிற பதில், என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவை பார்க்கிறார். அந்த குறைவு நிமித்தம் உனக்கு உண்டாக போகிற அவமானத்தை அவர் பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார், தலைகுனிவை பார்க்கிறார். ஆனால் ஏற்ற வேளையில் அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே மரியாள் அங்கே நின்ற வேலைக்காரர்கள் சொன்ன காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இயேசு அவர்களை கூப்பிட்டு சொன்ன காரியம், அங்கே 6 கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்ப சொன்னார். தண்ணி நிரம்பி முடிய இதை கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுக்க சொன்னார். அங்கே பார்க்கிறோம், அந்த பந்தியில் இருந்து எல்லாரும் வந்து அங்கே பந்தி விசாரிப்புக்காரன் அல்லது மணவாளனிடம் வந்து சொல்லுகிற காரியம், எல்லாரும் முதல் நல்லதை கொடுப்பார்கள், பிறகு அங்கே ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். ஆனால் நீரோ கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ருசியானதை கொடுத்தீரேன்னு சொல்லி அவனை பாராட்டினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே நாவுகள் அவனை இகழ்ந்திருக்கும், அவனை வேதனைப்படுத்திருக்கும், அவனை துக்கப்படுத்திருக்கும், அவனை அவமானப்படுத்திருக்கும். திராட்சரசம் குறைபட்டான். ஆனாலும் அந்த குறைவுபட்ட சூழ்நிலையிலே ஏற்ற நேரத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் அங்கே நடக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல விசுவாசமாக இருக்க, அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அங்கே வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிவு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. அவர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பினார்கள், அந்த தண்ணீரை கொண்டு கொடுத்தார்கள், அங்கே திராட்சரசமாய் மாறினது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவருடைய ஏற்ற வேளை வரும் வரைக்கும் நாங்கள் அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வீட்டில் எவ்வாறு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானதோ அதே போல அங்கே பார்க்கிறோம், எல்லாம் மகிழ்ச்சி பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள். காரணம் அங்கே இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அற்புதம். அல்லேலூயா. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீ அவருக்கு காத்திருந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு கல்யாணத்தில் செய்த அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வீட்டிலும் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you.